ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். மார்கழி வழிபாடு. திருப்பாவை, திருவெம்பாவை. ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை. பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ எம்பாவாய். கூத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ எம்பாவாய். பாடலின் பொருளுரை. குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த புத்தாக பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா? மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. பாசுரம் 19. உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம்சொற் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலன்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியே எங்கெழில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். உங்கையற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம்சொற் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலன்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்கெழில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். பாடலின் பொருளுரை. உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சொல்லும் பழமொழி இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன?